அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சைக்கிள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த 3 டைப் ஆஃப் டியூப்பில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து வால் டியூப் மவுத், அதுக்கடுத்து ஆட்டோ வால், அதுக்கடுத்து ஈஸி பின். வால் மெக்கானிசம்ன்றது ஏர் வந்து ஒரு பக்கம் உள்ளே போகும்போது ஆப்போசிட் சைடு போயிடும். அப்புறம் ஆப்போசிட்லேருந்து வெளியே வரக்கூடாது. அதுதான் வால் மெக்கானிசம். இப்போது இது வந்து வால் மெக்கானிசமாக ஆக்ட் ஆகாது. இது வழியாக ஏர் போச்சுன்னா இந்த 2 ஹோல் வழியாக ஏர் வெளியே வரும். ஆப்போசிட்டில் ஏர் வந்து உள்ளே வந்துடும். இந்த வால்டி போடும்போது இது வால் மெக்கானிசமாக ஆக்ட் ஆகும். இப்போது ஏர் வந்து உள்ளே போவோம், ஆப்போசிட் வழியாக வெளியே வராது. இப்போது இந்த வால் டியூப் மெக்கானிசத்தில் வால் டியூப் கொஞ்ச நாள் ஆனால் மக்கிடும். அப்போது வந்து இது ஃபெயிலியர் ஆகும். இல்லை வந்து இந்த இடத்துல ஹோல்ஸ் விழும். அப்போது இது ஃபெயிலியர் ஆகும். அதுக்கடுத்தது வால் டியூப் மெக்கானிசத்தில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் காற்று நிற்கலாம். அது மாதிரி இந்த டியூப் உள்ள ஏர் போகிறதுக்கு 40 PSI வரைக்கும் ப்ரெஷர் தேவைப்படுது. இந்த ஈஸி வால்வில் ஏர் வந்து உள்ளே போகும், ஆனால் அதே வழியாக வெளியே வராது. வால் மெக்கானிசம் உள்ளே இருக்குது. ஸோ ஏர் வந்து ஈஸியாக உள்ளே போகும், வெளியே வராது. ஆனால் அவுட்டர் வழியாக ஏர் லீக்கேஜ் இருக்கும். அதுதான் இந்த வாஷர் கொடுத்துருக்காங்க. ஈஸி வால்வுக்கு ஏர் உள்ளே போகிறதுக்கு 0 ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் தான். ஈஸி வால்வுக்கு 0 ப்ரெஷர்ன்றதுனால அதிகமாக ப்ரெஷர் கொடுக்க தேவை. சாதாரணமாக அடித்தாலே ஏற ஆரம்பிச்சிடும். இது ஆட்டோ வால், பைக் மவுத் டியூப். பைக்குக்கு இந்த மாதிரி வால் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். அதே இப்போது சைக்கிளுக்கும் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த வால்வை வெளியே எடுக்கணும். பைக் மவுத் டியூப்பில் காற்றடிக்கிறப்போ இதை அழுத்தும் போது ஏர் வந்து உள்ளே போகும். விட்டுட்டிங்கன்னா ஏர் வந்து லாக் ஆகிடும். ஏர் வெளியே வராததோட ஏர் ப்ரெஷர் 0, ஏர் லீக்கேஜ் வராது. உள்ளே ஏர் போயிடுச்சுன்னா அப்படியே ஏர் நிற்கும். இந்த ஆட்டோ வால் 20 நாளைக்கு மேலே ஏர் நிற்கும். இந்த ஆட்டோ வால் டியூப்பில் ஏர் ப்ரெஷர் 0 PSI. ஸோ அழுத்தம் அதிகமாக கொடுத்ததால சாதாரணமாக அடித்தாலே ஏற ஆரம்பிச்சிடும். சக்ஸஸான டியூப்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வால் டியூப் தான் இருக்கிற சக்ஸஸான டியூப். அதுக்கு அடுத்து காற்று சீக்கிரம் இறங்காததால் வால் டியூப் மவுத் சக்ஸஸ். மேனுஃபேக்சரிங் பொறுத்து ஈஸி மவுத் சக்ஸஸ். இதுலேருந்து பெஸ்ட்டு டியூப் ஆட்டோ மவுத் டியூப்னு பார்த்தோம். ஆட்டோ வால் டியூப் ஏன் சக்ஸஸ்னு பார்த்தா இதோட ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் 0 PSI. அதனால் டியூப் வெளியில் இருக்கும்போது வாயால் ஊதினாலே காற்று உள்ளே ஏறிடும். அதுக்கடுத்து காற்று 20 நாளைக்கு மேலே நிற்கும். ஆட்டோ வால்வில் ஏர் ப்ரெஷர் செக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் கேஜில் ஏர் ப்ரெஷர் காமிக்கும். ஈஸி மவுத்துலேயோ இல்லை வால் பின் மவுத்துலேயோ ஏர் ப்ரெஷர் காமிக்காது. பெஸ்ட்டு வால் மெக்கானிசம் உள்ள டியூப் எதுன்னு பார்த்தோம். நன்றி.